அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்முடைய பதிவுகளில் சூரியன் இந்தந்த பாவங்களில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 8ஆம் பாவத்தில் சூரியன் இடம்பெற்றால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம். 8ஆம் பாவம் பொதுவாக அந்த பாவத்தின் காரகம் நம்முடைய ஆயுளை நிர்ணயிப்பது. பொதுவாக 8வது பாவம் மரணம், கீழே விடுதல், அடிபடுதல், சிரமமான வாழ்க்கை, அவமானங்கள், வறுமை, அவதூறு, ஆயுதங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், மன அமைதியின்மை, ஜெயில் தண்டனை இவற்றைகளை பற்றியெல்லாம் இந்த பாவத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவற்றில் இடம்பெற்றிருக்கும் கிரகங்களின் மூலியமாகவும் அந்த பாவத்தின் அதிபதி மூலியமாகவும் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே சூரியன் அங்கே இருந்தால், பிறந்த ஜாதகத்திலே 8ஆம் பாவத்தில் சூரியன் இடம்பெற்றிருந்தால் இவர்களுக்கு மத்திம ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணில் நோய் வரலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படும். சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் தீர்க்காயுளாக இருப்பார்கள். அந்த ராசி கட்டம், அதாவது அவங்களுக்கு 8ஆம் வீடாக அமைந்த ராசி கட்டம் என்பது சூரியனுக்கு நீச்சமாகவோ அல்ல பகை பெற்ற வீடாக இருந்தால் இவர்களுக்கு சூரியனால் நல்ல பலன்கள் ஏற்படுவது சிரமம்தான். சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் ஆயுள் நல்ல தீர்க்கமாக இருக்கும், இனிமையாகவும் சலனமாகவும் பேசக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். சூரியன் கெட்டால்தான் இவர்களுக்கு தலையில் மற்றும் முகத்தில் காயங்கள் ஏற்படும். முகத்தில் காயங்கள், கஷ்டப்படுவார்கள், ஏழ்மை நிலை ஏற்படும் என்று பெரும்பாலும் இந்த ஜாதகத்திலே 8ஆம் இடம் என்பதே ஒரு ரகசியமாக, நம்மளை பற்றிய ரகசியம். ஆயுள் கூட ரகசியமாகத்தானே இருக்கிறது. கடவுளுக்கு மட்டும், நம்மை படைத்தவருக்கு மட்டும்தான் நம்மளுடைய ஆயுளை பற்றி தெரியும். அதனால் இந்த 8ஆம் பாவம் எப்பொழுதுமே ஒரு மர்மஸ்தானம்தான், சரிங்களா? ஸோ அதிலே சூரியன் இடம்பெற்றிருப்பது இந்த மாதிரியான பலன்கள், இப்போ மேலே குறிப்பிட்டோம் அல்லவா, அந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து நாளைய பதிவில் 9ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருந்தால் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் என்பதை பார்ப்போம். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் இந்த பலன்கள் என்று நாம் கூறுவது ஒரு பொதுவான பலன்கள். மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து தான் பலன்கள் முழுமையாக சொல்ல முடியும், அவரவருடைய ஜாதக கட்டத்தின்படி. சரிங்களா? நன்றி.